ஹாய் கைஸ், இது உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸு. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்லை கால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பண்ணிக்கலாம். நேற்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ட் 1 போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்ட் 2. அதாவது வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி கரண்ட்டு ஏன் வந்து ட்ராப் ஆகுது, அதேமாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீட் ஏன் ஆகுது, ரியல் டெஸ்டிங் போட்டு நான் காட்டியிருக்கேன். எடுத்தோடனே இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏன் வச்சேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் நேற்று வச்சு டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 ஆம்பியர் கொடுக்குறப்போ நல்லா பேஸ் ரிசல்ட் கொடுத்துச்சு. ஆனால் அதே இது வந்து 5 ஆம்பியர் போட்டு கொடுக்குறம்போது என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாகவே பேர்ன் ஆயிடுச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே காயில் ஃபுல்லாகவே பேர்ன் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலுமே ஒர்க் ஆகுது. 12.0 ஒர்க் ஆகலை, 24.0 ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீட் ஆகிருக்கும். ஹீட் ஆகி ஃபுல்லாகவே பேர்ன் ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபார்மரே ஃபுல்லாக போயிடுச்சு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது வந்து ஒரே வோல்ட் இருக்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பேஸை வந்து வீக் பண்ணுவோன்னு கேட்டால் வீக் பண்ணாது. ஏன்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்று வந்து வீக்காக இருக்குது. அது ஏன் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து ஆம்பியருக்கான உண்மையான எக்ஸ்போசர் வந்து கொடுக்க போகிறேன். வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருந்தாலுமே சவுண்டு வீக்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கரண்ட்டு தான். கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வோல்டேஜ் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு வண்டியில் போகிற ஸ்பீடுன்னு நினச்சிக்கலாம். வோல்டேஜ் வந்து ஸ்பீடு இல்லைனா ப்ரெஷர்னு எடுத்துக்கலாம். அந்த கரண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் மட்டும்தான் நமக்கு பேஸ் ரிசல்ட் வந்து. அதாவது வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பேஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பவர் கிடைக்கணும். பவர் கிடைச்சா மட்டும்தான் பேஸ் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கும். அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த காப்பர் கம்பின்னு கூட சொல்லலாம். இந்த திக்னஸ் தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த திக்னஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, காப்பர் ஒரிஜினல் காயில் போட்டு சுற்றிருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாதிரி வாட்டர் பைப் வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் வந்து ஹையில் இருக்கும்போது, அதாவது வந்து தண்ணி அளவு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது தண்ணி அளவு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன அவுட்புட் தருமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி கம்மியான ஆம்பியர் கொடுத்து பேஸ் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதேமாதிரி வோல்டேஜ் வந்து சவுண்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வோல்டேஜ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுண்டை குறைக்க போகிறதில்ல. கரண்ட்டு ஷார்ட்டேஜ், அதாவது வந்து பவர் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கிறனால தான் சவுண்டை வந்துட்டு குறைக்குது. அதே மாதிரி ஆம்பியர் ரேட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அந்த 5 ஆம்பியர் போட்டிருக்கு அப்படின்னா 5 ஆம்பியர் மட்டுமே இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது, இதோட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி நான் நேற்றே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து பேஸ் டைம், அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ் அதிகமாக வைக்கும் போதும் சரி, இல்லை இன்ஸ்டண்ட்டாக இப்போ ஒரு மூவி பார்த்துருக்கோம்னா இன்ஸ்டண்ட்டாக பேஸ் வரும். அந்த இன்ஸ்டண்ட்டான பேஸை வந்து கம்மியான டைமில் வந்து எடுக்கணும் அப்படின்னா 3 தடவை வந்து கரண்ட்டு தேவைப்படும். 3% மேலே அதிகமாக தேவைப்படும், அப்படி வச்சுக்கலாம். 3% அதிகமாக தேவைப்படும் இன்ஸ்டண்ட்டாக. அதாவது வந்து பவர் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர், அதாவது வந்து இப்போ 10 ஆம்பியர் தேவைப்படுது அப்படின்னா நம்ம 15 ஆம்பியர் போட்டோம்னா ஒன்றும் தப்பு இல்லை. அந்த 10 ஆம்பியர் எடுத்துக்கிட்டு மீதிக்கான ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது வந்து ஆம்பியர் வந்து அதிகமாக இருந்தால் ஒன்றும் ஆகாது, கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம் வருமே தவிர. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லோடு, அதாவது வந்து பல்போ இல்லை ரெசிஸ்டரோ கனெக்ட் பண்ணிவிட்டு வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து அதை ரன் பண்ண விடுங்க. விட்டுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுறப்போ வோல்டேஜ் எவ்வளோ சேக் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ட்ரான்ஸ்ஃபார்மர் வீக்காக இருக்குங்களா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதே மாதிரி சூட்டை வந்து அதிகப்படுத்தும் போது இந்த மாதிரி இன்சுலேஷன் எல்லாமே டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரி நான் காட்டினல இந்த மாதிரி டேமேஜ் ஆயிரும். இன்சுலேஷன் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். காப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அரிச்சிடும். அதே மாதிரி ஹீட் அதிகமாக ஆக காப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டே வந்துடும். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் லைஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்கிறனால அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதனால தான் அதிக ஆம்பியர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வரமாட்டேங்குது. அதாவது வந்து 1 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி செஞ்ச உடனே ஆம்பியர் வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்து ஃபால்ட் ஆகுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 5000 6000க்கு செஞ்சுட்டு வாங்கிட்டு போயிட்டு 1 மாதம் 2 மாதத்துலேயே வருது அப்படின்னு நினைக்கிறது வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 8 இன்ச்சு இல்லை 10 இன்ச்சு போடலாம். 8 இன்ச்சு போட்டோம்னா ஓரளவுக்கு தாங்கும், 10 இன்ச்சு போட்டோம்னா சுத்தமாக தாங்காது.
நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பவர் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் கண்டிப்பாக வராது. நம்ம கஸ்டமைஸராக பண்ணி கொடுக்குறம்போது அதுக்கான உண்டான ஆம்பியர் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து கண்டினியூஸாக இல்லை அப்படிங்கிறப்ப பேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஸ்பைக் ஆகும். கரண்ட் ஸ்பைக் ஆகும்போது சீப்பான ட்ரான்ஸ்ஃபார்மர் இப்போ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் எடுத்துட்டோம்னா சீக்கிரம் வந்து ஃபெயில் ஆயிரும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை காட்டியிருப்பேன். இந்த மாதிரி இது டக்குன்னு பேர்ன் ஆயிரும். அதே மாதிரி ஃபியூஸ் போட்டிங்கன்னா ஃபியூஸ் கட் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃபான ஆம்பியர் ரோல் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்மரோட கரண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட டிசி கரண்ட்டை விட அதிகமாக இருக்கணும். எதை விட அதிகமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசி கரண்ட்டோட இன்ட்டு 1.5 போடுங்க. இன்ட்டு 1.5 போட்டு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட கரண்ட்டை விட அதிகமாக இருக்கணும். அதாவது வந்து டிசி அவுட்புட்டை விட ட்ரான்ஸ்ஃபார்மரோட கரண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். அதாவது வந்து 10 ஆம்பியர் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆர்எம்எஸ் போட்டு வேல்யூ போட்டு 10 ஆம்பியர் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 10 ஆம்பியருக்கு மினிமம் 15 ஆம்பியராவது கொடுத்தீங்கன்னா தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் லைஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வோல்டேஜ் போதும்னு நினச்சோம்னா அதாவது வந்து வோல்டேஜ் ஒரு ப்ரீஆம்ப் போர்ட்லேயே கூட பார்த்துக்குவாங்க. பவர் ஆம்ப் கூட விட்ருங்க. ப்ரீஆம்ப் போர்டில் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா 45 வோல்ட் டிசி வந்துட்டு கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அது எதனால் அப்படின்னா அந்த ஒரு போர்டுக்கு மட்டும் கொடுக்க சொல்லியிருக்க மாட்டாங்க. பவர் ஆம்ப்பு, ப்ரீஆம்ப்பு, பக் கன்வெர்ட்டரு, அதாவது வந்து மீதி லைன் எல்லாமே இப்போ இந்த ஆம்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் நேற்று சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இதுக்கு 5 வோல்ட்டு கொடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரதில் 12 இது 12 எடுத்துகிட்டு வந்து பவர் ஆம்ப் போர்டு கொடுக்கணும். மீதி லைட்டு, அதாவது வந்து டிரான்சிஸ்டர், மீதி எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருக்கிறப்போ எந்த பிரச்சனையும் வராது. 10 ஆம்பியர் போகிற இடத்துல 15 ஆம்பியர் போட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் லாங் லைஃப் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுக்கும். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பவர் எடுக்கும்போது ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுவும் டேமேஜ் ஆகாது. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வோல்டேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேட்ரு அதிகம் இல்லை. இப்போ 24/24 கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் நான் நேற்று காட்டினது 24/24 தான் காட்டினேன். ஆனால் அது 15 ஆம்பியர் கஸ்டமைஸ்டு பண்ணது. இது 5 ஆம்பியருங்கிறனால இது டக்குன்னு போயிடுச்சு. பட் ஆனால் அதில் போட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக எந்த ஹிட் ஆனாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படிங்கிறதுல ஹை கரண்ட் ஆம்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹை கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மராக தான் இருக்கணும். அது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.